ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம். மன்னித்துக் கொள்ளுங்கள், 6வது அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். Judges chapter 6 verse 14. வாசிங்க. என்ன எடுக்கலையா? நியாயாதிபதிகளை தேடுறீங்களா? எங்க இருக்காருன்னு? ஆமென். நம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் இந்த 14வது வசனத்திலே இருக்கக்கூடியதான வார்த்தைகளை, இந்த வார்த்தையிலே உள்ளதான நம்முடைய சத்தியத்தை, நம்முடைய ஆலோசனையை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடிமையை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படுகிறார். இயேசுவின் நாமத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். ஹல்லேலூயா. யார் யாரை பார்த்து சொன்னது இந்த வார்த்தை, இந்த வசனம் தெரியுமா? கிதியோனை பார்த்து யார் சொன்னா? தேவன், கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய ஆவியானவர். அவர் சொல்றாரு, கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற பலமே போதும், உனக்கு இருக்கிற பலமே போதும், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ ரட்சிப்பாய். ஏன்னா உன்னை அனுப்புகிறது நான், உன்னை அனுப்புகிறது நான். இந்த வார்த்தை கிதியோனுக்கு கடந்து வருவதற்கு முன்பதாக கிதியோனுடைய மனநிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? கிதியோனுடைய மனநிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? 13வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். 13வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய எண்ணங்களை இங்கே கிதியோன் பிரதிபலிக்கிறார். சில நேரத்துல இந்த வசனத்தை வாசித்து பாருங்க எல்லாரும். நாமும் கூட இப்படிதான் சில நேரத்துல நினைச்சோம் இருக்கும் இல்லையா? உண்மையா பொய்யா? அந்த 13வது வசனத்துல கிதியோன் என்னெல்லாம் சொல்றாரோ ஆண்டவர்கிட்ட, நாமளும் சில நேரத்துல அப்படி புலம்பி இருப்போம், இல்ல அப்படி கூட நினைச்சுக்கிட்டே கூட இப்ப இருக்கலாம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் தீங்கு வருகிறது, ஏன் இப்படி நேரிடுகிறது? இல்ல நினைச்சுமா இல்லையா? ஏன் இந்த பிரச்சனை?
ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த கடன், ஏன் இந்த நிந்தை, ஏன் இந்த விதமான சண்டைகள் சச்சரவுகள், ஏன் இப்படிப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட நிலைமை, ஏன் ஆசீர்வாதம் இல்லை, நிறைய ஏன் 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 நம்ம அறியாமல நமக்குள்ள வரும் சில நேரத்தில் இல்ல. எதுக்கு இந்த வாழ்க்கை இல்ல? கல்யாணம் பண்றதுக்கு முன்னால கல்யாணம் கல்யாணம்னு, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணம்? பிள்ளை இல்லாத போது பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னுமோ, பிள்ளை பண்ணு எதுக்கு இந்த பிள்ளை? ஆமா, இப்ப தெரியாது இல்லையா? சில பேர், சில தாய்மார்கள் சொல்றத நேரடியா கேட்டுரும். உன்னெல்லாம் பெத்ததுக்கு எதை பெத்திருக்கலாம் சொல்லுங்களேன். ஒரு பிடிக்கல்ல பெத்திருந்தா கூட என்ன செய்யலாம்? வரட்டு வரட்டு வரட்டுன்னு நல்ல மசாலா அரைச்சி சமைக்கலாம் இல்லையா? இது நிறைய காரியங்கள் ஏன் என்ற அந்த கேள்விக்குறியிலே சில நேரத்துல நம்முடைய எண்ணத்துல ஓடிக்கிட்டே இருக்கும், சிந்தனையில கலந்துகிட்டே இருக்கும், தூக்கம் கூட வராது. தூக்கத்துல கூட ஏன் எழுப்பிக்கிட்டான், ஏன் எப்படி? சில பேருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன் ஆண்டவரே தூக்கம் வர மாட்டேங்குது? கண்ணை முன்னா கூட என்ன வரல, தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனா வசனம் சொல்லுது, தமக்கு பிரியமானவனுக்கு கர்த்தர் என்ன செய்யறாராம்? நித்திரை அளிக்கிறார் இல்லையா? வசனம் அப்படி இருக்கு. அப்ப நீங்க என் மேல பிரியமா இல்லையா? தூக்கம் கூட வர மாட்டேங்குது, தூக்க மாத்திரை போட்டாலும் வர மாட்டேங்குது, அது பாட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி நேரடியாகவே கிதியோனோடு கூட பேசுகிறார். என்ன பேசுறார் பாருங்களேன், 12வது வசனத்தை பாருங்களேன். அவனை என்ன சொல்லி கூப்பிடுறாருன்னு பாருங்க. 12வது வாசியங்கள். இப்படியா வாசிக்கிறது? நல்லா ஆமென். விஜய் சிஸ்டரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க ரொம்ப போல்ட் உமன். எப்படி? ரொம்ப தைரியசாலியான ஒரு உமன். இப்பதான் உமன்ஸ் டே எல்லாம் வந்து போச்சு இல்ல, மகளிர் தினம். அன்னைக்கு ஒரு நாள் தானே மகளிர், மற்ற நாள்லாம் என்ன தெரியல, சரி போட்டு. வெரி போல்ட் உமன் அப்படின்னு சொல்றாங்க, அப்படித்தானே? அது அவங்களுக்கு அது ஆதிய கட்டதான் தெரியும், சில நேரத்துல நமக்கு தெரியாது. கர்த்தர் சொல்றார் பராக்கிரமசாலின்னு சொல்றார். யாரை பார்த்து? கிதியோனை பார்த்து. அப்ப இன்னைக்கு நம்மளையும் பார்த்து அப்படிதான் சொல்றார், நீங்க ரொம்ப வெரி போல்ட், வெரி பிரேவ், நீங்க ரொம்ப அப்படி பராக்கிரமசாலிகள் அப்படின்னு தான் நம்மளை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய பார்வையிலே மனுஷர்கள் நினைப்பதை போல நாம் வேடிக்கையானவர்களாகவோ வெகுளியானவர்களாகவோ அல்லது ரொம்ப மட்டமானவர்களாகவோ நிந்திக்கிறவர்களாகவோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நினைப்பாங்க இல்லையா? முன்னால ஒண்ணு நினைப்பாங்க, பின்னால ஒண்ணு நினைப்பாங்க. முன்னால நினைக்கிறது அது ஒரிஜினல் இல்லை, பின்னால என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் ஒரிஜினல். அவங்களுடைய எண்ணங்கள் எதிரே இருக்கும் பொழுது மனுஷனுடைய முகத்தை பார்த்து நினைப்பது வேறு, மனுஷனை விட்டுட்டு பின்னால நினைக்கிறது வேறு. எது உண்மை என்று நாம் அறிந்து கொள்வோம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் வாயிலிருந்து விருதாவாய் வந்ததும் இல்லை, விருதாவாய் சொல்வதும் இல்லை. கிதியோனு என்னென்னமோ நினைச்சிருக்கலாம், வீட்டுல ஒரு மாதிரி நினைச்சிருக்கலாம், மனைவி ஒரு மாதிரி நினைச்சிருக்கலாம், பிள்ளைகள் ஒரு மாதிரி நினைச்சிருக்கலாம், தாய் ஒரு மாதிரி, தகப்பன் ஒரு மாதிரி, உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், உறவுகள் என்று சொல்லி பலர் பல விதமாய் நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நினைவு என்று ஒன்று இருக்கிறது. நம்மை குறித்தும் அதேதான் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார். நம்மை குறித்து அவர் என்ன நினைத்திருக்கிறார்? அல்லேலூயா. என்ன நினைத்திருக்கிறார் அவர்?
நம்மளை பார்த்து அவர் இன்னைக்கு சொல்லக்கூடியது அதுதான். நீங்க சாதாரண ஆள் இல்லை, நீங்க யாரு யாரு பராக்கிரமசாலி. எங்களெல்லாம் பார்த்தா அப்படியா தெரியுது? இப்போ பாட்டி இருக்கிறாங்க, பாட்டிக்கு கேக்குதோ இல்லையோ தெரியல, அமைதியா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இறங்கினாங்கன்னா அவங்கள மாதிரி எதிர்த்து அடிக்கிறவங்க யாரும் இல்லை. ஒரு முறை ஸ்டேஷன்லயே நான் பார்த்தேன், ஒரு ஆள் என்ன கேட்டாருன்னு எனக்கு தெரியாது, என்ன கேட்டாருன்னு தெரியல, பாட்டிக்கு என்ன காதுல வந்துச்சு, ஒரே ஒத்த அறை. தூரத்துல இருந்து பாக்குறேன், பக்கத்துல போலாமா வேண்டாமா, சேர்த்து நம்மளுக்கும் ஒழுங்கா உள்ளாது. பாட்டிக்கு கேட்கல, அது வரல சந்தோஷம். இது அம்பர்நாத் ஸ்டேஷன்ல பார்த்ததான் சொல்றேன். அப்ப பாட்டின்னுட்டு யாரையும் என்ன செய்திடக்கூடாது, லேசா நினைச்சிடக்கூடாது, மிதிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம பார்வை வேற, தேவனுடைய பார்வை வேறு. நம்மை பார்க்கிறார் அவர், நமக்குள்ள என்ன இருக்குதுன்னு அவர் பார்க்கிறார். நமக்குள்ள என்ன இருக்குன்னு சில இடத்துல நமக்கு தெரிவதில்லை. நம்முடைய பலம் என்னன்னு நமக்கே தெரியாது. யானையினுடைய பலன் அதுக்கு தெரியாது. அது குட்டியா இருக்கும் பொழுது ஒரு சின்ன கயிறுல கட்டி, அது காலில் கட்டி ஒரு மரத்தோடு சேர்த்து கட்டிட்டா அது அறுத்துட்டு போகணும்னு நினைக்கவே நினைக்காது. அது மனசுல என்ன பதிஞ்சிரும், சின்னதுல இருந்து அப்படி கட்டி வளர்க்கும் போது இந்த கட்டை மீறி நம்மளால என்ன செய்ய முடியாது. ஆனா அந்த குட்டிலேயே அந்த கட்டை அது அறுத்தெறிந்து கொண்டு போகக்கூடிய பலன் அதற்குள்ள இருக்கு. குட்டியா இருந்தாலும் பார் நிக்குதா, அப்படிதான் அந்த பலன் இருக்கிறது. அப்பா பிடிச்சாலும் சரி, அம்மா பிடிச்சாலும் சரி, தாத்தா பிடிச்சாலும் சரி, அவ பாக்குற எல்லாரையும் சுத்தி சுத்தி யாரு பிடிச்சாலும் நான் இப்படிதான் இருப்பேன். அந்த யானை குட்டிக்கு தன்னுடைய பலன் தெரியாது. அது குட்டியா இருக்கும் போது இல்லை, அதே பழகிடுச்சுன்னு சொன்னா பெருசா ஆனாலும் அது ஒரு சின்ன சங்கிலியில தான் கட்டி வச்சிருப்பாங்க, ரொம்ப பெருசெல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அது என்ன செய்யும் தெரியுமா, அங்கேயே ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த சங்கிலியை விட்டு வெளியே வரணும்னு தெரியாது. அது தனக்கு இருக்கிற பலத்தால ஒரு உதச்சு அந்த சங்கிலி அறந்துடும்னு அதுக்கு தெரியாது. அது நினைக்கும் மனுஷன் எப்போ தன்னுடைய பாகன் எப்போ வருவான், தன்னை நடத்துறவன் எப்போ வருவான், எப்போ வந்து நமக்கு விடுதலை கொடுப்பான் அப்படின்னு தான் நினைக்கும். அது வந்து அவன் சங்கிலி ஆகத்தோன்னு குஷி ஆயிடும், அவன் கூட போ. மனுஷன் எப்படி அவ்வளோ பெரிய உருவத்தை என்ன செய்யறான், அவ்வளோ பெரிய உருவம் ஒரு மெரி மேய்ச்சா என்ன ஆவான், அவன் சட்னி தானே, இட்லிக்கு தொட்டுக்கலாம், சட்னி ஆக்கணும். ஆனா அதனுடைய பலன் தெரியல. அதை போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பலன் நமக்கு தெரியல என்றது கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய், இந்த வசனத்தின் மூலமாய் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார். நம்முடைய பலன் என்ன, கர்த்தர் நமக்குள்ளே இருப்பதே ஒரு பெரிய பலன். அதுவும் கர்த்தருக்குள்ளே நாம் சந்தோஷமாயிருப்பது இன்னும் அதிகமான பலனா. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் ஆட்டு மந்தையிலே இதெல்லாம் வசனம் பாட்டம் கூட இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதே கிடையாது. வருமா கேட்குறோமா, அதோட போயிட்டு மூடி வச்சிடுறோமா, அதோட மற்ற காரியங்களில் பேசி உலகமாக இருக்கிறோமா, அப்படியே போயிடும். அத்திமரம் துளிர் விடாமல், அந்த பாட்டு பாடுங்களா தெரிஞ்சவங்க பார்க்கலாம். திராட்சை செடியிலே கனியற்று போனாலும், தொழுவத்திலே ஆடுகளோ மாடுகளோ இல்லாம போனாலும், நான் கர்த்தருக்குள்ளே எப்படி இருப்பேன். எக்ஸ்மேன் கேட்டாருன்னா, நீங்க ஒண்ணுமே சொல்ல, அந்த பார்த்து அவர் ஓடியே போயிடா, நீ என் பாட்டே எழுத மாட்டேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலம் என்று சொல்லப்படுகிறது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், இயேசு சொல்லிட்டு போனார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்,
உங்களுடைய பலன் பரலோகத்திலே எப்படி இருக்கும்? மிகுதியாய் இருக்கும். நம்முடைய சந்தோஷத்திலும் பலம் இருக்கு, நம்முடைய துக்கத்திலும் கூட பலம் இருக்கு, நம்முடைய உபத்திரவங்களிலும் கூட பலம் இருக்கு. இது நமக்கு தெரியறதில்ல. நம்முடைய பாடுகள்ல, நம்முடைய பலவீனத்துல, நமக்கு வரக்கூடிய வியாதியில கூட நமக்கு பலன் இருக்கிறது. வியாதியில எப்படி பலனான்னு நினைக்கலாம். பவுல் கிட்ட கேட்டா அவர் சொல்லுவார், வீட்டுல போயிட்டு படிச்சுப்பார். அவருக்கு ஒரு முள் இருந்தது. அது வியாதியோ இல்ல பிசாசோ ஏதோ ஒண்ணு இருந்தது, ஒரு உபத்திரவம் இருந்தது. கேட்கிறார், உபவாசிக்கிறார், செபிக்கிறார். கர்த்தர் சொன்ன என் கிருபை போதும். அப்போ வியாதி, இந்த நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. இந்த பாட்டு தெரியுமா? தெரியும்ல. அந்த பாட்டு எழுதப்பட்டது எப்ப தெரியுமா? எப்ப தெரியுமா? ஒரு அருமையான ஊழியர் எழுதின அந்த பாடல். அவருக்கு ஆஸ்துமா வியாதி, முத்தி போயிட்டு படுத்தாருன்னா இழுத்துக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த பாட்டு. இப்படி இழுத்துக்கிட்டே இருந்தாலும் தேவ கிருபை எப்படி இழுத்துக்கிட்டே இருக்கு. ஆஸ்மா வந்தவங்க சீக்கிரம் சாக மாட்டாங்க, பார்த்தீங்களா? தெரியுமா? இழுத்துக்கிட்டு இருக்குமே வழி சீக்கிரம் போகாது. ஆஸ்துமா வியாதிக்காரங்க ரொம்ப நாளைக்கு இருப்பாங்க. இது பலன்னு சொல்றதா பலவீனம்னு சொல்றதா? அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் தேவ கிருபை என்று. அப்படிப்பட்டவரு நைட் எல்லாம் பார்த்தா அப்படி இழுத்துக்கிட்டு இருக்குமா, தூங்கவே முடியாதான். காலையில வந்து பார்த்தா சபையில நின்று அப்படி பிரசங்கிப்பாரா, மறுபடியும் படுத்துக்காரா. எங்க நிக்கும் போது இருக்கக்கூடிய பலன் அங்க போனவனு எங்க போச்சு, ஃபியூஸ் போச்சான்னு சொன்னா இல்லங்க, அங்கேயும் பலன் இருக்கிறது, இங்கேயும் பலன் இருக்கிறது. அந்த பலத்தோடு சேர்ந்தது தான் அந்த பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளது. நான் இழுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு மரணத்தோட போராடிக்கிட்டு இருந்தாலும் அவர் கிருபை என் கூட இருக்கு. அதுதான் எனக்கு பலன். அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? அவர் என் கூட இருக்கிறார். அதுதான் என்ன பலன். இங்க அதே தான் சொல்லுகிறார். பராக்கிரமசாலியேன்னு சொல்றார். நீ எப்படி, ஏன் பராக்கிரமசாலி தெரியுமா? கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பராக்கிரமசாலி. ஏன் தெரியுமா? கேளுங்க, ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறாரான்னு கேளுங்க. நீங்க சொல்லாதீங்க, அவங்க கிட்ட கேளுங்க, இருக்கிறாரா அவங்க கூட? அதுதான் அதுதான் நம்ம பலன். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது. மோசே அதான் சொன்னார், நீங்க எங்க கூட வரலன்னா எங்களை எங்க இருந்து கொண்டு போகாதீருங்க. எங்க போனாலும் இங்க இருந்து எங்களை கொண்டு போகாதீருங்க. கூட வந்தா அடுத்த ஸ்டெப், அடுத்து நாங்க கிளம்புறோம். கூட வரலையா நாங்க கிளம்ப மாட்டோம். இன்னைக்கு நம்ம ஊருக்கு போனாலும் சரி, மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, ஷாப்பிங் போனாலும் சரி, எங்கேயோ கல்யாணத்துக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் கூட அவர் வராரான்னு பாக்குறது இல்லை. நாம வந்து நம்ம வேலை ஒன்று போயிட்டே இருக்கோம். இது நான் ஒண்ணுல முட்டி மோதிக்கிட்டு அப்புறம் தான் அவங்க நினைப்ப, ஆண்டவரே அங்க ஒரு பக்கத்துல தேடினாலும் இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன். அவர் கூட இருக்கிறதை நாம் எப்பொழுதும் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அது உணர்வு பூர்வமான ஒன்று. ஒரு கிராஸை மாட்டிக்கிட்டு சிலுவை தொங்குது, ஏசு என் கூட இருக்க, அதெல்லாம் ஏசு சிலுவையில எல்லாம் இருக்கல. அவளை இறக்கி எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு சிலுவையில இருந்து இறக்கி. ஆமென். சீஷர்கள் துக்கப்பட்டதே 3 நாள் தான். ஏசு இறந்து சீஷர்கள் துக்கப்பட்டது எத்தனை நாள்? ஹலோ, நான் ஊம பாஷையா பேசுறேன். கேட்டா சத்தம் வரணும். என்ன சத்தம் வரமாட்டேங்குதா? வருது இல்ல? ஹலோ, கொஞ்சம் தட்டி பாருங்க இங்க. ஹலோ, சத்தம் இருக்கா இல்லையான்னு. அவளுக்கு தான் இருமல் வருது, பரவாயில்ல போட்டு. எனக்கெல்லாம் வருது, அதனால அதை அடக்கி உள்ள இரு, இப்போதைக்கு வராது, அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு போ.
என்ன சொன்னேன்? சீஷர்களுக்கு 3 நாள் தான் துக்கம், இயேசு மரித்தார் என்று சொல்லி. ஆனா இப்ப எத்தனை நாள் துக்கம் நாள் ஓடிட்டு இருக்கு தெரியுமா? அது வருஷம் வருஷம் 40 நாள் துக்கம், லென் டேஸ் என்ன சொல்லிட்டு. நான் என்ன சொல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் சில பேர் அதுல அப்படி மூழ்கிக்கிட்டு அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்து இருக்கக்கூடிய எந்த நாட்கள் இல்லை. இன்னைக்கு வர்றாருன்னா துக்கத்தோட அவரை சந்திக்கலாம். இன்னைக்கு இப்ப வராருங்க இயேசு, துக்கத்தோட, ஐயனவரே நான் துக்க நாட்கள்ல இருக்கேன், நான் கறி சாப்பிட மாட்டேன், நான் மீன் சாப்பிட மாட்டேன், நான் பூ வைக்க மாட்டேன், நான் நல்ல உடுப்பு உடுக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், பான் போட மாட்டேன், கெட்ட வார்த்தை கூட இன்னைக்கு இல்ல, இப்ப இந்த நாள் நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, எதுவும் செய்ய மாட்டேன், துக்கமா இருப்பேன். என்ன உங்களுக்கு கொஞ்சம் நினைச்சுக்கிட்டே இருப்பேன், சிலுவையில் ஐயோ தொங்கிக்கிட்டு இருக்கிறீரே, தொங்கிக்கிட்டு இருக்கிறீரே, தொங்கி நீரே, தொங்கி நீரே, தொங்கி நீரே, ரத்தம் சிந்தி நீரே. இப்ப வந்துட்டாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த துக்கம் அவசியம் தானா? இந்த லென் டேஸ் என்பது அவசியம் தானா? அவரை நம்ம பார்க்கிறார், பராக்கிரமசாலி, துக்கமா தான் இருக்கான். கிதியோன் துக்கமா தான் இருக்கான். அவனுடைய வார்த்தைகளை பார்த்தால் அது துக்கமா தான் தெரிகிறது. தேவரீர் எங்களோடு கூட இருந்தால் இவைகள் எல்லாம் நேரிடுவானேனேன். ஹலோ, ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கவங்களும் கர்த்தர் சொல்றார், இந்த துக்கம் எல்லாம் மாறும், அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அத்தாட்சி தேட வேண்டாம். இருக்கிறேன்னு சொன்னா அவர் இருப்பார், இருக்க மாட்டேன்னா இருக்க மாட்டார். ஆமென். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். அவன் மனசுல என்ன இருக்கு? இருந்தால். ஆனா அவர் சொல்றார் இருக்கிறார், இவன் சொல்றான் இருந்தால். அப்ப அங்க என்ன இல்ல? அவனுடைய பலவீனத்திற்கு காரணம் என்ன? அவனுடைய தோல்விக்கு காரணம் என்ன? அல்லது அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கே, ஜனங்களுக்கே அந்த தோல்விக்கு காரணம் என்ன? அந்த அடிமைத்தனத்திற்கு காரணம் என்ன? கூட இருக்கிறவரை விசுவாசிக்கல, கூட இருக்கிறவரை உணர்வு பூர்வமா உணர்ந்து கொள்ளல. வீட்டுல 4 பேர் இருக்கும், 4 மொபைல் இருக்கு, இருக்கா? 4 ரூம் இருக்கு. சரி, 4 ரூம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, 3 ரூம் இருக்குது, குறைஞ்சதாவது இருக்குதா இல்லையா? கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால்கனியே இருக்குது, இல்லைன்னா வெளியே கொஞ்சம் ஏதாவது ஸ்பேஸ் இருக்குது. 4 பேர் 4 மூலையில ஒரே வீட்டில் தான் இருக்கும். 4 பேர் 4 மூலையில, 4 மொபைல்ல, 4 விதமான காரியங்கள். அதுலயும் ஒன் மைண்ட் கிடையாது, 4 விதமான காரியங்கள். சில பேர் பேசிக்கிட்டே மொபைல்ல வீட்டுல இருந்துகிட்டே பேசிக்கிறாங்க. இந்த கம்யூனிகேஷன், இது கம்யூனிகேஷனுக்குன்னு வந்தது. ஆனா இது கம்யூனிகேஷனே என்ன ஆயிடுச்சு? இல்லாம பண்ணிட்டு, மனுஷனுடைய கம்யூனிகேஷனுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவி மனுஷனுடைய கம்யூனிகேஷனை உடைத்தெறிந்ததாய் காணப்படுகிறது. மனுஷர்களுக்குள்ள இருந்த அந்த நட்பு அல்லது அந்த உறவு, அந்த உணர்வு, அது இன்னைக்கு டோட்டலா கொலாப்ஸ் ஆயிப்போச்சு. இல்லைங்க, அம்மான்னு கூப்பிடுறது இல்லை. ராஜன் அம்மான்னு கூப்பிட்டு ஒரு நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சா? கஷ்டம் இருக்கான்ல. இப்ப ஆராதனா அப்பான்னு கூப்பிடலன்னா கஷ்டமா இருக்குமா இல்லையா? அதே மாதிரி நீ எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் அம்மாவுக்கு அம்மானு கூப்பிடலன்னா என்ன உண்டாகும்? நாளைக்கு நமக்கு இப்பயும் கூப்பிட மாட்டேன். அப்பான்னு கூப்பிடலன்னா இன்னைக்கு நிறைய அந்த உறவுகளை நாம மிஸ் பண்றோம்.
அன்னைக்கு வீடு நிறைய, அன்னைக்கெல்லாம் கூட்டு குடும்பங்கள், வீட்டு நிறைய ஜனங்கள் இருப்பாங்க, வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அத்தை மாமா, அக்கா மாமா, மாமி மாமா, சித்தி பசங்க, அண்ணன் தம்பிங்க நிறைய இருக்கும். அது மாமா மச்சான்னு சொல்லிக்கிட்டு நிறைய அப்படி நிறைய சொல்லி அந்த கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கா? குடும்பங்கள்ல இருக்கா? இதை தொலைச்சது யாரு? கர்த்தரா தொலைச்சாரு நம்ம கிட்ட இருந்து? தொலைத்து நாம் இருக்கிறோம். இப்படியே போச்சுன்னா நாளைக்கு உறவுகள் யார் என்று இருக்கா? உறவுகள் யார் என்று இருக்காது. உறவுகள் இருந்தாலும் அது உறவாய் இருக்காது. இப்பவே அப்படிதான் இருக்கு. எனக்கு என்ன மன கஷ்டம்னா, இப்பவே இப்படி இருக்கு, இன்னும் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குமோ, பிள்ளைகள் மத்தியில அவங்க எப்படி எல்லாம் இருப்பாங்களோ தெரியலையே. அந்த உறவுகள் இருக்குமா? அந்த உறவுக்குரிய பெயர்கள் இருக்குமா? நாங்கெல்லாம் கூடி வளர்ந்தவங்க, கூடி கும்மாலம் அடிச்சவங்க. எனக்கு என்ன பொறுத்தவரையிலும் பெரும்பாலும் வீட்டுல எப்போ நிறைய ஜனம் இருக்கும். வீட்டுல எப்போ நிறைய ஜனம் இருக்கணும், உறவுகள் வந்துட்டு போயிட்டு இருக்கணும். அப்படி நிறைய சின்னதுல இருந்து எனக்கு அப்படிதான். தினந்தோறும் எங்க வீட்டுக்கு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அத்தை ஒரு நாள் வந்தா, மாமா ஒரு நாள் வந்தா, பெரியம்மா ஒரு நாள் வந்தா, பெரியப்பா ஒரு நாள் வந்தா, பாட்டி ஒரு நாள் வந்தா, அப்படின்னுட்டு மாமா மச்சான் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டு தான் எப்பவுமே வந்து. அப்பெல்லாம் வீடு வந்து திருவிழா போலதான் இருக்கும். இப்பெல்லாம் வெறிச்சோடி போயிருக்கு இல்ல? வெறிச்சோடி போயிருக்கு. இன்னைக்கு எது நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, மால்கள் தான் நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. குடும்ப உறவுகள் எல்லாம் தொலைந்து போயிருக்கு. இங்க கர்த்தரை தொலைச்சிட்டு இருக்காங்க. கர்த்தரோடு இருந்த உறவு தொலைந்து போயிருக்கு. அதனால நான் கூட இருக்கேன்னு சொன்னாலும் நம்ப முடிய மாட்டேங்குது. எப்படி கூட இருக்கேன்னு சொன்னாலும் கிதியோனால நம்ப முடியல. அதே போலதான் நமக்கும் சில சூழ்நிலைகள் வரும்போது ஆவியானவர் கூட இருக்கிறாரா இல்லையான்னு நம்மளால நம்பவே முடிய மாட்டேங்குது. இருக்கேன்னு சொல்லாலும் ஏற்றுக்கொள்ள மனசு வரல. இருந்தா ஏன் இப்படி நடக்குது? இருந்தா ஏன் இவைகள் எங்களுக்கு நேரிடுகிறது? என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? எல்லாம் இங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? நம்மை சுற்றி தான் இருக்கு. அன்றாட நம்மை அறியாமல் நமக்குள்ள அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டு தான், அவர் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். ஆனாலும் நாம் அதை உணர்வதில்லை. ஏன்னா நம்முடைய இருதயம் அவரை விட்டு தூரமா இருக்கு. நம்முடைய இருதயம் ஹலோ எங்க இருக்கு? அவரை விட்டு தூரமாய் இருக்கிறது. 4 பேர், நான் எதுக்கு சொன்ன அந்த மொபைல், 4 பேர் வீட்டுல இருந்தாலும் இருக்கிறதான இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, அவங்க 4 பேரும் வீட்டுல தான் இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. 4 பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு அந்த அந்த உணர்வுகள் இருக்கான்னு பார்த்தா இல்ல, வேற ஏதோட தொடர்பு இருக்கிறது. சில நேரத்துல மொபைல்ல போனை போட்டா தொடர்புக்கு எல்லைக்கு அப்பால் இருக்கிறாருன்னு சொல்லுங்க. எங்க இருக்காருன்னே தெரியாது. தொடர்பு எல்லைக்கு பக்கத்திலே இருந்தாலும் அதை சொல்லலாம். தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார். இப்போதைக்கு தொடர்பு கொள்ள முடியாது. அதுவும் ஒரு லேடி வாய்ஸ் பேசுச்சுன்னா எடுத்தவங்க லேடிஸா இருந்தா தொடர்புல இல்லை, ஏன் கூட தொடர்பு இல்லை, யார் கூட தொடர்புல இருக்கிறார் அப்படின்னு மொபைல் தெரியாதவங்க புலம்ப வேண்டிய சூழ்நிலையா கூட ஆயிடும். கிதியோன் கேட்கிறான், இப்படி எல்லாம் எங்களுக்கு எவ்வளவோ கர்த்தர் நீங்க செஞ்சிருக்கீங்களாமே, ஆனா இப்ப அதெல்லாம் இல்லையே, எங்க? சொல்ற, கூட தான்ப்பா இருக்கேன், கூட தான் இருக்கேன்.
உங்களால தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியல, உங்களால் தான் அதை உணர்ந்து கொள்ள முடியல, உங்களால் தான் அதை அங்கீகரித்து கொள்ள முடியல, உங்களால் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. உங்களுடைய விசுவாசம் எங்கே போனது? உங்களுடைய நம்பிக்கை எங்கே போனது? உங்களுடைய என்னோடு கூட நடந்த அந்த நடக்கைகள் எங்கே போனது? என் அப்பான்னு கூப்பிட்ட அந்த நாட்கள் எங்கே? என் தேவனே என்று என்னை அழைத்த அந்த நாட்கள் எங்கே? யெகோவா என் வெளிச்சம் என்று சொன்ன அந்த நாட்கள் எங்கே? ஏலோஹீம் என்று என்னை அழைத்த அந்த நாட்கள் எங்கே? எல்ஷடா என்று என்னை அழைத்த அந்த நாட்கள் எங்கன்னு அவரு கேட்டா நம்ம என்ன சொல்லும்? சில நேரத்துல இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னுவோம். எப்படி? சில நேரத்துல இயேசுவே இயேசுவேன்னுவோம். எதுக்கு இயேசுவை கூப்பிட்டானே சில நேரத்துல நமக்கு தெரியாது. பாத்திரம் விழுந்து கீழே விழுந்திருக்கோம், இயேசுவே இயேசுவேன்னுவோம். அது பிடிச்சிருக்கலாம்ல. இயேசு எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். இங்க நம்மோடு அவருடைய பரிசுத்த ஆவியானவர் தேச்சரவாளன் இருக்கிறார். அவரை நாம் உணர வேண்டும், எப்பொழுதும் உணர வேண்டும். அந்த உணர்விலே எப்பொழுதும் நாம் இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், அவரோடு கூட உறவாட வேண்டும், அவரோடு கூட நாம் பேச வேண்டும், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு தெரியும் அவர் கூட இருக்காரா இல்லையான்னு. நாம பாட்டுனா அவருடைய தொடர்பை கட் பண்ணிட்டு வேற ஒரு காரியங்களோடு நாம தொடர்புல இருந்துட்டு நீங்க என் கூட இருக்கீங்களான்னு கேட்டா அவர் சொல்ற இருக்கனே, நீ தானே இல்ல. கிதியோன் கேட்கிறான், அவர் சொல்றாரு பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் சொல்றான் கர்த்தர் இருந்தா ஏன் அப்படி நேரிடணும்? அவர் என்னென்னமோ செஞ்சாராமே எகிப்துல, எங்கள் பிதாக்கள் எல்லாம் சொல்லதான் நாங்க கேட்டிருக்கோம். வனாந்தரத்துல எல்லாம் என்னென்னமோ செய்தாராமே, எகிப்தியரை 10 வாதைகளால் வாதித்தாராமே. அது இவங்களுக்கு அற்புதமா இருந்துச்சு, அவங்களுக்கு அது வாதையா இருந்தது. அதெல்லாம் இப்ப எங்கே? எங்கேயும் இல்லப்பா, இங்கதான் இருக்கு. இல்ல இல்ல என்னால நம்ப முடியல. அப்படி எங்க கூட நீங்க இருக்கிற மாதிரி இருந்தா இப்படி எங்களை மீதியான கையில ஒப்பு கொடுத்திருப்பீங்களா? அவரை ஒப்பு கொடுத்தாரு. சில பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் காரணம் யாரு? சில அழுகைக்கும் கண்ணீருக்கும் காரணம் யாரு? சில பிரிவினைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் யாரு? சில போராட்டங்களுக்கும் நிந்தனைகளுக்கும் காரணம் யாரு? நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து நிற்பதற்கு காரணம் யாரு? நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமில்லாத, அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வந்ததற்கு காரணம் யாரு? அவர் இல்லை. சில பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கு, அந்த கடன் பிரச்சனை வந்ததுக்கு காரணம் கர்த்தரா கடன் வாங்க சொன்னாரு? சில பிரிவினைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, பலவீனங்கள் வருகிறது, தோல்விகள் வருகிறது, நிந்தனைகள் அவமானங்கள் வருகிறது. எல்லாம் நம்முடைய பாவ கிரியைகளினால் தான் வருகிறது. கர்த்தரை விட்டு நாம் தூரம் போனதினால் தான் வருகிறது. கர்த்தருக்கு இயலாத காரியங்களை செய்ததினால் தான் வருகிறது. இப்படி எல்லாத்தையும் நாம செஞ்சுட்டு பழைய மாத்திரம் நம்ம என்ன செய்யறோம்? அவர் மேல போட்டுறோம். நீங்க இருந்திருந்தால். இவன் டோட்டலாவே மாறி சொல்றான், இப்போது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. கர்த்தர் மீதியான கூப்பிட்டு அப்ப வாப்பா இவங்களெல்லாம் அவங்க கையில ஒப்பு கொடுக்குறேன், என்ன வேணாலும் செய்யணும், அப்படியே ஒப்பு கொடுத்தாரு. இவங்களுடைய வழி கர்த்தருக்கு நேரா இல்லை. இவங்க கர்த்தரை தேடாம பாங்கால்களை தேடி, அஸ்தரோத்தை தேடி, தேவனுக்கு பிரியமில்லாத அந்நிய தெய்வங்களை தேடி, விக்கிரகங்களை தேடி போனதுனால, இவங்க அவரை விட்டுட்டு போனதுனால இவங்களுக்கு வழியில நிறைய காரியங்கள் நேரிட்டது, நிறைய இடுக்கண்கள் நேரிட்டது, அடிமைத்தனம் வந்தது. இப்போது அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ராஜா வேணும் ராஜா வேணும்னு கேட்டவங்களும் இவர்கள் தான். தேவன் தான் அவர்களை ஆண்டு கொண்டார். அவர் எங்களுக்கு ராஜாவா வேண்டாம், எங்களுக்கு
மனுஷர்கள் தான் ராஜாவா வேணும்னு கேட்டவங்க அவங்க தான். அந்த மனுஷர்கள் ராஜாக்களா வந்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷர்களை அடிமைப்படுத்தும் பொழுது, ஐயோ இப்படி செய்யறாங்களே குத்துதை கொடையுதுன்னு சொன்னா கர்த்தர் என்ன செய்வார்? நீ தானே கேட்ட, அனுபவி. நம்ம தேசத்துல கூட நிறைய பிரச்சனைகள், குத்துது கொடையுதுன்னு நம்ம அங்க ஜனங்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் யாரு? ஸ்டாம்ப் போட்டு போட்டு குத்தி குத்தி தேர்ந்தெடுத்தது நாம தானே. அப்ப அவங்களால வர்றதை நம்ம என்னதான் செய்யணும்? அனுபவிச்சுதான் ஆகும். எனக்கு ஸ்டாம்ப் குத்துறது கூட இல்லை, சும்மா அமைக்கிட்டு வந்தா போதும். நாம அமுக்கலனாலும் அதுவே அமைக்கும். அப்படியெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. பிசாசு பல காரியங்களை தவறாய் செய்து கொண்டு போய் கொண்டிருக்க. நாம் சரியாய் நம்ம போய் ஓட்டு போட்டா கூட ஜெபத்தோட போயிட்டு போடணும். அந்த இடத்துல போயிட்டு மூழ்கிட்டு நிக்க கூடாது. யாருக்கு போடுறது? ஜெபத்தோட போயிட்டு யாருக்கு கர்த்தர் போட சொல்றாரோ போயிட்டு போடணும். நம்ம ஓட்டு சரியா போய் சேர, என்ன தெல்லு முள்ளு பண்ணாலும். ஆமென், அல்லேலூயா. அதே மாதிரி செபிக்கணும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவங்க தேசத்துல தலைவர்களாய் இருக்க வேண்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள், எங்களுக்கு வேண்டிய, எங்களுக்கு ஃபேவரா இருக்கிறவங்க அப்படி இல்லை, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த உணர்வோடு கூட நம்ம செபித்து 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 நாம் போயிட்டு சீல் பண்ணுவோம்னு சொன்னா நம்முடைய அந்த சீலை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அவரும் சீல் பண்ணிடுவார். இதைத்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு செய்யாம போனதுனால இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் உலகமெல்லாம் இருக்கு. தீர்மானிக்க வேண்டியவர்கள் கர்த்தரோடு இணைந்ததை தீர்மானிக்காததினாலே அடிமைத்தனம் உண்டாயிருக்கிறது உலகம் முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. இங்க மாத்திரம் இல்ல, எல்லா இடத்திலும் அப்படிதான் இருக்கு. இவங்க கர்த்தரோடு இருந்தா மீதியானின் கைக்கு அடிமையாய் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க கர்த்தருக்கு இயலாத காரியத்தை செய்துட்டு இவங்க போயிட்டு அடிமையாயிட்டு யார் பழி போடுறாங்க? யார் மேல பழிய போடுறாங்க? கர்த்தர் மேல. கிதியோன் டைரக்டாவே சொல்றாரு, போயா பெரிய பராக்கிரமசாலின்னு சொல்ற, கர்த்தர் கூட இருக்காருன்னு சொல்ற, கூட இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? எங்களை ஒப்பு கொடுத்துட்டீரே. ஆனாலும் கர்த்தர் கிருபையுள்ள தேவன்றத்தை நிரூபிக்கிறார் பாருங்க அந்த வார்த்தையில, வசனத்துல. நாம ஒரு வார்த்தை நல்லது சொல்லும் பொழுது நமக்கு எதிர்த்து வேற விதமா பேசினா நாம என்ன சொல்லுவோம்? உனக்கு போய் சொல்ல வந்தேன்னு என்ன சொல்லுவோம்? நாம உனக்கு போய் நல்லது சொல்ல வந்தேனே, உனக்கு போய் நல்லது நினைக்க வந்தேனே. அது ஒரு நாய்க்கு சொல்லியிருந்தா கூட அதை என்ன செய்யும்? வாலாட்டிட்டு போயிருக்கோம்னு நம்ம சொல்லுவோம். அதான் மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர் அப்பொழுது அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ, நீ பராக்கிரமசாலிடா, நான் உன் கூட இருக்கேன், உனக்குள்ள பலம் இருக்கு, அந்த பலத்தோட போ. யார் உன்னை அடிமைப்படுத்தி இருக்காங்கன்னு நினைக்கிறியோ, அல்லது நான் யாரும் ஒப்பு கொடுத்துட்டேன், யார் கையில ஒப்பு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறியோ, அவங்க கைகளுக்கு நீங்களாக்கி நீ ரட்சிப்ப போனா உன்னை அனுப்புகிறது நான் தான் சொல்றார். அல்லேலூயா. உன்னை அனுப்புகிறது நான். யாரு? கர்த்தர். எங்க இருக்கிறாரு? கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கூட இருந்தா அவருடைய பராக்கிரமம் நமக்குள்ளே சேர்ந்து கொள்கிறது. நாம் பராக்கிரமசாலிகளாய் மாறிவிடும். அவர் நம்ம கூட இருந்தா அவருடைய கிருபை நமக்குள்ளே வந்து விடுகிறது. நாம் கிருபை உள்ளவர்களாய் மாறிவிடும். அந்த கிருபை நம்மளை பாதுகாக்கும். அந்த கிருபை நம்மையும் ரட்சிக்கும், மற்றவர்களையும் ரட்சிக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்மை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை செய்ய நினைக்கும் பொழுது நாம உட்கார்ந்துகிட்டு உலக பிரகாரமா பழக்கம் பேசிக்கிட்டு, உலக பிரகாரமா சிந்திச்சுக்கிட்டு, கர்த்தர் கூட இல்லைன்னு நாம சொல்லிக்கிட்டு இருந்தா காரியம் ஆகாது. அது வீட்டு காரியமா இருந்தாலும் சரி, நாட்டு காரியமா இருந்தாலும் சரி, சபையின் காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய காரியமா இருந்தாலும் சரி, அந்த ரட்சிப்பா இருந்தாலும் சரி, குடும்ப ரட்சிப்பா இருந்தாலும் சரி, குடும்ப ஒற்றுமையா இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களா இருந்தாலும் சரி, எந்த காரியங்களா இருந்தாலும் ஜெயம் வேண்டும் என்றால், வெற்றி வேண்டும் என்றால் கர்த்தரோடு நாம் இருக்கணும்.
உணர்வு பூர்வமா இருக்கணும், உணரணும். அவர் நம்ம கூட இருக்கிறத உணரணும், அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாருன்றத உணரணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம சாதாரணமா கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளல, சாதாரணமா தெரிந்து கொள்ள, நம்மளெல்லாம் விசேஷமா தான் வச்சிருக்கிறார். அந்த விசேஷம் என்னன்னு தான் நமக்கு தெரியல. அந்த விசேஷத்தை நாம் அறிந்து கொண்டால் அதுல பெருமை கொள்ளக்கூடாது, அறிந்து கொண்டால் பெருமை கொள்ளக்கூடாது. அவர் கூட இருந்து நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்கணும். அப்ப ஒப்பு கொடுத்த பிற்பாடு கிதியோனுடைய கிரியைகள் மாறுகிறது, கிதியோனுடைய கிரியைகள் மாறுகிறது. கிதியோனை தலைவனாய் மாற்றுகிறார். கிதியோன் சொல்றான், கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். அல்லேலூயா. அங்க யுத்தத்துல போயிட்டு நின்னுகிட்டு சொல்றாங்க, ஒரு சேர எல்லாரும் கோரஸா பாடுறாங்க, கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். எப்படி? கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். வாசித்து பாருங்க, 7வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலம் ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் கேட்பீர்களாக என்று சொன்னான். ஆமென். அவன் சொல்றான், இப்போ முதல்ல கர்த்தர் என் கூட இல்ல, நான் பராக்கிரமசாலி இல்ல, எங்களுக்கு எல்லாம் இப்படி நேரிட்டு இருக்கு, நாங்க அடிமைகளா இருக்கிறோம், நீர் ஒப்பு கொடுத்து இருக்கிறீர் அப்படின்னு பழிச்சாட்டினவன் இப்ப சொல்றான், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். அவன் சொல்றது மாத்திரமல்ல, அவனையோடு கூட இருந்த அந்த படையும் சேர்த்து அவங்க சொல்றாங்க. 20வது வசனத்தை வாசிங்க. 3 படைகளின் மனுஷரும் எக்காலம் ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு. ஆமென். முதல்ல கிதியோன் சொல்றான், இப்ப கிதியோனோடு சேர்ந்தவர்களும் சேர்ந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். அப்படின்னா நமக்குள்ள இருந்து அவர் கிரியை செய்கிறார். ஆமென். இந்த வருஷத்துல என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? விஜயா சிஸ்டரே சொல்லுங்க. உன்னில் மகிமைப்படுவேன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? கரெக்டா சொல்லணும், கரெக்டா சொல்லணும், படிக்கலாம் கூடாது, அப்படியே எடுத்து சொல்லணும். அப்படி என் தாசனாகிய இஸ்ரவேலேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பேரை வச்சு என்ன சொல்லணும்னு சொன்னார், என் தாசனாகிய தாவீதே நான் உன்னில் மகிமைப்படுவேன். நம்ம ஒவ்வொருத்தையும் குறித்து அப்படிதானே சொன்னாரு. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் அதை அறிக்கை பண்றோமா இல்லையா? டெய்லி பண்ணா வந்திருக்கணுமே, சரியா வரணுமே இல்லையா? பண்ணா கரெக்டா வர வேண்டாமா? அது எப்படி மறக்கும்? டெய்லி அறிக்கை பண்றது எப்படி மறக்கும்? டெய்லி அறிக்கை பண்றது எப்படி மறக்கும்? காலையில என்ன சாப்பிட்டு மத்தியானம் தெரியலன்ற மாதிரி இருக்கு. நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன தேவன் மகிமைப்படும்படியான கிரியைகளை நமக்குள்ளே வைத்துதான் அவர் சொல்லுகிறார். அப்ப கிதியோன் அவர் பார்த்து சொன்னார், நான் உன் கூட இருக்கேன், நீ பராக்கிரமசாலிடா, நான் உன் கூட இருக்கேன், உனக்கு இருக்கிற இந்த பலம் போதும், அதோட போ, உன்னை அனுப்புகிறது நான். அவன் அதை விசுவாசித்தான், நம்பினான், அந்த ஆவியை பெற்றுக்கொண்டான், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான், தேவனுடைய அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டான். இப்பொழுது போகிறார். கர்த்தருடைய பட்டயம் அது கிதியோனுடைய பட்டயம்னு சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னாச்சு தெரியுமா? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம்னு சொல்லிட்டு அவன் மாத்திரமல்ல, அவனோடு சேர்ந்தவர்களும் சேர்ந்து அதை சொல்லி கடந்து போகும் பொழுது அங்கே மீதியான க்ளோஸ், அங்கே எதிரிகள் க்ளோஸ் ஆயிட்டாங்க. நமக்கு விரோதமான அத்தனை கிரியைகளும் இல்லாமல் போய்விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. நமக்கு விரோதமான அத்தனை கிரியைகளும் இல்லாமல் போக வேண்டும் என்று சொன்னால் நாம சொல்லணும், நான் நானாக இல்லை,
பவுல் சொல்றாருல்ல, நான் இனி நான் அல்ல, நாட் ஐ பட் கிரைஸ்ட். நான் அல்ல வாழ்வது, கிறிஸ்துவே. நாட் ஐ பட் கிரைஸ்ட். நாம் அல்ல, நாம் வாழ்வது கிறிஸ்துவாக இருக்கவே, நமக்குள்ள இருந்து வெளிப்படுவது கிறிஸ்துவாக, அவருடைய ஆவியாக, அவருடைய பரிசுத்த ஆவியாக, அவருடைய பரிசுத்த அபிஷேகமாக, அவருடைய பரிசுத்த அக்கினியாக இருக்கும் என்று சொன்னால் நமக்கும் ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம். நமக்கும் விடுதலை, மற்றவர்களுக்கும் விடுதலை. இப்போது கிதியோனுக்கும் விடுதலை வந்தது, இஸ்ரவேல் தேசத்துக்கும் விடுதலை வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கும் அப்படி. எந்தெந்த காரியங்களிலே விடுதலை இல்லையோ, எந்தெந்த காரியங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறது என்று நினைத்தீர்களோ, எந்தெந்த காரியங்களிலே உங்களுக்கு துக்கம் இருந்ததோ, எந்தெந்த காரியங்களிலே கண்ணீர் இருந்ததோ, எந்தெந்த காரியங்களிலே கவலை இருந்ததோ, எந்தெந்த காரியங்களிலே உங்களுக்குள்ளே நடுக்கங்கள், பயங்கள் இருந்ததோ, எந்தெந்த காரியங்களிலே ஆசீர்வாதம் இல்லை என்று நினைத்தீர்களோ, எந்தெந்த காரியங்கள் உங்களை அனுதினமும் அரித்து கொண்டே இருந்ததோ, அவைகள் எல்லாம் இன்றைக்கு கூண்டோடு அழிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்கள் அவருடையவர்கள். ஆமென். நாம் அவருடையவர்கள். இஸ்ரவேலே நீ என் தாசன் என்று சொன்னவர், இஸ்ரவேலே நீ என் தாசன் என்று சொன்னவர் நம்மையும் பார்த்து அப்படித்தான் சொன்னார். நீ என்னுடையவன், 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 என்னுடைய. நான் உனக்குள்ளே மகிமைப்படுவேன், உன் மூலமாய் மகிமைப்படுவேன் என்று சொன்னார். கிதியோனே, உனக்கு இருக்கிற இந்த பலம் போதும், போ, உன்னை அனுப்புகிறது நான் உன் கூட இருக்கிறேன், பராக்கிரமசாலி, அந்த பராக்கிரமம் என்னுடையது, போ என்று சொன்னான். அவன் போனான், ஜெயித்தான், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். நீங்களும் அதே போல சிந்தையோடு இந்த சத்தியத்தை கொண்டு சொல்லுங்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, உறவுகள் மத்தியிலே, இந்த உலகத்தின் மத்தியிலே, எல்லா சபைகளின் மத்தியிலும் அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.